ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபே பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 71 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போதான் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். எபிசோட் 71 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து உண்மையை சொல்லிடுவாங்க, அவன் தான் தாஹிர் சொல்லிட்டு. இங்க ஹீரோயினுக்கு வந்து எதுவுமே புரியாது. அவன் என்ன பண்ணுவான், நீ தான் தாஹிரா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் ஹக் பண்ணிப்பா. ஹக் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு யோசிப்பா, அப்ப நீ தான் தாஹிர்னா அப்போ இந்த கேம்லாம் எதுக்காக என்னை வச்சு இந்த மாதிரி கேம் விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல இதெல்லாம் கேம் கிடையாது, நான் தான் தாஹிரு, இது கேம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, நீ தான் தாஹிரா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா, நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், இப்போதான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அதான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ இந்த பக்கம் அழுதுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேப்பா, நீ தான் தாஹிர்னா அப்போ நீ என் கூட வந்து தேடினிய தாஹிர, அப்போ அது மட்டும் இல்லாம இதெல்லாம் என்னது, நீயும் நானும் தானே ஹீரோலோட கிரேவியார்ட் போனோம், கல்லறைக்கு போனோம், அங்க போய் அழுதுமே, அப்ப கூட நீ கூட தானே இருந்த, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ண, எதுக்காக என்கிட்ட இவ்வளவு போய் சொன்ன, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவான். அழுதுட்டே சொல்லுவான், என்னால அதை சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி கீழே உட்காருவான் நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை உட்காந்துட்டு, என்ன ஆச்சு, என்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்ல போறியா இல்லையா, தயவு செஞ்சு சொல்லு, இந்த மாதிரி சைலண்டா இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோட தலை கேட்டு அவளோட தலை வச்சு அவ கேப்பா, தயவு செஞ்சு அழுவாத, எனக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, எழுந்து, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்கிட்ட இப்ப சொல்ல போறியா இல்ல, தயவு செஞ்சு சைலண்டா இருக்காத, ஏதாவது பேசு, என்கிட்ட சொல்லு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலர் பிடிச்சி அவ கேப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா ஃப்ரீக் அவுட் ஆகி கத்துவா. அப்ப சொல்லுவா, இந்த போட்டோஸ் எல்லாம் எதுக்கு, என் ஃபேமிலி போட்டோலாம் எதுக்கு இங்க வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம நீ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணியா, என் அண்ணன் வந்து கடன் வாங்கணும், நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்றது, நான் உன்னை பாக்குறது, இது எல்லாமே நீ தான் பிளான் பண்ணியா, இது எல்லாமே உன்னோட பிளான் தானா, தயவு செஞ்சு சொல்லு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கத்திட்டு கீழே பாப்பா. கீழே பார்த்தா முராத்தோட போட்டோ இருக்கும், அதை வந்து எக்ஸ் மார்க் போட்டிருக்கும். அவ எடுத்து பாப்பா. எடுத்து பார்த்துட்டு, தயவு செஞ்சு சொல்லு, இது நீ பண்ணலன்னு மட்டும் சொல்லு, என்னோட அண்ணனோட சாவுல நீ மட்டும் இன்வால்வ் இல்லைன்னு சொல்லு, எனக்கு அது மட்டும் தெரியணும், தயவு செஞ்சு சொல்லு, நீ இதுல இன்வால்வ் இல்ல தானே, எதுக்காக மார்க் பண்ணி வச்சிருக்க எக்ஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சி கேட்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல அவன் சாகணும்னு நாங்க நினைக்கல அப்படின்னு அழுதுட்டே அவன் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கோவத்துல அரைஞ்சிடுவான். அரைஞ்சிட்டு அவளுக்கு என்ன பண்ணதே தெரியாது, செம்மையா பிரேக் ஆகி அவளும் ஒரு பக்கம் அழுவா. அவ கத்துவா, நீ எதுக்கு இந்த மாதிரி சைலண்டா இருக்கு, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பான். பட் இங்க நம்ம ஹீரோனால எதுவுமே பேச முடியாது, அவன் பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா, இது எல்லாமே உன்னோட பார்ட் ஆஃப் த பிளான் தானா, ரிவெஞ்ச் எல்லாமே உன் பார்ட் ஆஃப் த பிளான் தானா, என்ன லவ் பண்றேன்னு சொன்னியே, நீ தான் என்னோட டியர் சொன்னியே, அது எல்லாமே பொய்யா, எல்லாமே பொய்யா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோல, இல்ல அது எல்லாமே உண்மைதான், நான் எதுவுமே பொய் சொல்ல, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், அது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். பட் இங்க நம்ம ஹீரோயின் வந்து அதை நம்புற மாதிரி தெரியாது, ஏன்னா இப்பதானே அவ எல்லாமே கேட்டிருப்பா. சோ வந்து ஹீரோயின் நம்ப மாட்டா. ஹீரோயின் வந்து செம்ம பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான், உண்மைதான், நான் இங்க வந்தது வந்து ரிவெஞ்ச்காக தான் வந்தேன், பட் இங்க வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மேட்லி உன்னை லவ் பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டச் பண்ணி அவன் சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து கையை தட்டி விட்டு சொல்வா, தயவு செஞ்சு என்னை தொடாத, நீ என்னை தொட்ட கடைசி டச் என் கூட இருக்கட்டும், அது என்கிட்ட திருடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. இவ என்ன மீன் பண்றான்னா, இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கும் போது கடைசியா நம்ம ஹீரோ ஹக் பண்ணிருப்பான்ல, அந்த ஹக் அவன் கிட்ட இருக்கட்டும், அதை சொல்லிதான் இவன் மீன் பண்ணுவா. இதை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து செமையா பிரேக் ஆயிடுவான். பிரேக் ஆகி நம்ம ஹீரோனை இழுத்து அவனே ஹக் பண்ணிப்பான் டைட்டா. நம்ம ஹீரோயின் வந்து அவனை தள்ளி விட்டு அவன் சொல்லுவான், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ வந்து என்ன லவ் பண்றன்னு சொல்லாத, நீ ஒரு பொய் சொல்ற, நீ ஒரு லையர் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து அழுதுட்டு வெளியே வந்துருவா. பின்னாடியே நம்ம ஹீரோ வந்து போய் பார்ப்பான். பார்த்தா அவ ரூம்குள்ள போயிட்டு கதவு லாக் பண்ணிடுவா. எங்க நம்ம ஹீரோ வந்து தட்டிட்டு பார்ப்பான், பட் அவ திறக்க மாட்டா. ரூம்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் வந்து எல்லா திங்ஸும் போட்டு உடைச்சிட்டு அழுதுட்டு பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே பிரேக் ஆகி, தயவு செஞ்சு கதவு தர, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். பட் அவ கேட்கவே மாட்டா, டோரும் ஓபன் பண்ண மாட்டா. இங்க நம்ம ஹீரோ வந்து வெளியே உட்காந்து அழுதுட்டு இருப்பான் டோருக்கு வெளியே. உள்ள வந்து அவ அழுதுட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல ஹைதரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஸ்டோர் ரூம் தான் வருவாங்க, ஏன்னா ஹீரோயின் அப்பதானே வெளியே போயிருப்பா. ஸோ அந்த ஸ்டோர் ரூம் ஓப்பன்ல தான் இருக்கும். ஸோ அவங்க போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க வந்து உள்ள போயிட்டு எல்லா நியூஸுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ தான் வந்து தாஹிர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹைதரோட ஒய்ஃப் சொல்வா,
அப்போ இதெல்லாம் வந்து பழைய போட்டோஸ் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எடுத்தது, இவங்க கிட்ட எப்படி அது கிடைச்சது, அது நம்மளுக்கு தான் அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹைதர் சொல்லுவான், ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டவுட் இருந்துச்சு, பட் இப்பதான் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். அப்போ ஹைதரோட ஒய்ஃப் கேட்பா, இவ்வளோ சின்ன வயசுல ஹீரோக்கு ஏது இவ்வளோ பணம் எப்படி வந்தது, அவன் புவரா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அப்போ ஹைதர் சொல்லுவான், எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சித்தி வருவா. அப்ப ஹைதர் வந்து கேட்பான், நீ யாரு, அது சொல்ல புரியா இல்லையா, அது மட்டும் இல்லாம தாகிர் எதுக்கு உங்க கூட இருக்கான், நீங்க 2 பேரும் எப்படி ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பா. அப்போ வந்து சித்தி சொல்லுவா, உனக்கு அஹமத் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இங்க வந்து ஹைதர் வந்து யோசிப்பான். அப்போ சித்தி சொல்வா, நீ என்னோட ஹஸ்பண்டை கொன்ன, எங்க ஹஸ்பண்ட் தான் வந்து அஹமத், அது மட்டும் இல்லாம என் புள்ளையும் சேர்த்து நீ கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் ஹைதர் சொல்லுவான், நான் யாரையும் கொலை பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். சித்தி சொல்வா, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அவனை கொன்ன, அது மட்டும் இல்லாம என் புள்ள வந்து நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நீ எடுத்துட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அந்த பக்கம் ஹைதரோட ஒய்ஃப் சொல்வா, எந்த புள்ள எந்த பேபி பத்தி நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பக்கம் ஹைதர் சொல்வான், நான் யாருமே கொலை பண்ணல, நிஜமான நம்பு, அது மட்டும் இல்லாம நீயும் தாகிரும் வந்து தப்பான அட்ரஸ்ல வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க, நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். அப்ப சித்தி சொல்லுவான், நான் இங்க வந்ததே வந்து உன் லைஃப் வந்து நரகமா ஆக்கதான், கண்டிப்பா அதை மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்போ ஹைதரோட ஒய்ஃப் சொல்வா, நீ என்னோட பையனே கொன்னுட்ட, நீ அதுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் ஃபேஸ் பண்ணுவ, இது கண்டிப்பா நடக்குதா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. இங்க ஹைதர் அவ கத்த கத்த ஹைதர் இழுத்துட்டு போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோ வந்து அந்த டோருக்கு வெளியே நின்று பேசிட்டு இருப்பான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த சைடு நின்று கேட்டுட்டு இருப்பா. அவ என்ன பண்ணுவா, எழுந்து வந்து சொல்வா, தயவு செஞ்சு என்ன லவ் பண்ற இன்னொரு வாட்டி சொல்லாத, எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுது, நீ எவ்வளவு வாட்டி தான் நீ போய் சொல்லுவ என்ன லவ் பண்ற சொல்லிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் உண்மையதான் சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றது உண்மைதான், அதான் உண்மை, அதான் ட்ரூத்து, மத்தது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ பேசும்போது நம்ம ஹீரோயின் கையில இருந்து ரத்தம் வரும். அவ உள்ள வந்து திங்ஸ் உடைச்சு போட்டிருப்பாள, அதுல வந்து கிழிச்சிருக்கும், அதுல ரத்தம் வரும். ஹீரோல, நீ வா நம்ம உள்ள போய் உனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போயிடுவான். உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவான். பண்ணி விட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னை மன்னிச்சிடு, எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிடு, உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு, உன்னை பிரேக் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிச்சிடு, இது நான் எதுவுமே நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான். அப்ப ஹீரோயின் கேட்பா, நீ தயவு செஞ்சு பேசாத, என்னை விட்டு தனியா அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோல, நீ வந்து என்னை திட்டு அடி, பட் சைலண்டா மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கேட்பா, நீ யாருன்னு முதல்ல சொல்லு, எதுக்காக உன் ஐடென்டிட்டியை வந்து நீ மறைச்ச, அது மட்டும் இல்லாம எதுக்கு எங்க கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க வந்த, நான் உனக்கு என்ன பண்ண, உனக்கு ஹர்ட் கூட பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, இப்ப நீ உண்மை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் உன்கிட்ட எல்லாமே நான் சொல்றேன், எல்லாத்தையும் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, எனக்கு டைமும் இல்ல கேட்கறதுக்கு பொறுமையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவா. போறதுக்கு முன்னாடி அவ சொல்லுவா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா, இவ்வளவு கேம்ஸ் நீ என்கிட்ட பிளே பண்ணதுக்கு அப்புறமா என்ன எப்படி உன்னை நம்ப சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போயிடுவா. எங்க நம்ம ஹீரோ காட்டுவாங்க, நம்ம ஹீரோ செம்ம அப்செட்டா இருப்பான். நெக்ஸ்ட்ல ஹீரோ காட்டுவாங்க, அவன் போயிட்டு இருப்பான். அப்போ வந்து பின்னாடில வந்து தாகிர் சொல்லிட்டு ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. யாருன்னு பார்த்தா ஹைதர் வந்து அவன் சொல்லுவான், எவ்வளவு தைரியம் தான் நீ என் வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போல்டான அதிகாரமான டோனோட ஹீரோ அடிக்க வருவான். அப்ப ஹீரோ கையை பிடிச்சி நல்லா முறுக்கி விட்டுருவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ நினைக்கிற பழைய தாகிர் நான் கிடையாது, இன்னொரு வாட்டி என் மேல கையை எடுத்து அடிக்க வந்தேன்னு வச்சுக்கோ, உன் கையை உடைச்சிருவேன், நீ நினைச்ச மாதிரி என்ன ரூம்ல லாக் பண்ணி அடிக்கலாம்லாம் நினைக்க முடியாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப வந்து ஹைதர் கேட்பான், நீ எதுக்காக இங்க வந்த, எதுக்காக பழி வாங்குற, என்னை சாவடிக்கலாம் நீங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வான், இப்போ நான் உன்னை கொலை பண்ணிட்டேன்னா அதுக்கு உனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம், நான் அதை மட்டும் பண்ண மாட்டேன், நீ கடைசி வரைக்கும் சாவுக்காக என்கிட்ட ஏங்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹைதர் சொல்வான், நீ இந்த மாதிரி பண்ணனா உன் லைஃபும் ஹீரோயின் லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்து காலரை பிடிச்சிருவான். காலரை பிடிச்சிட்டு சொல்றான், இன்னொரு வாட்டி ஹீரோயின் பேர் உன் வாயிலேருந்து வரக்கூடாது, எனக்கு இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என் ஃபேமிலியை எடுத்துட்டேன், என்னோட தங்கச்சியை எடுத்துட்டேன், எல்லாத்தையுமே எடுத்துட்டேன், அவளை தவிர, ஹீரோயினை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். எங்க அந்த சீன் அப்படி கட்டாது. ஹீரோ கரெக்டா உள்ள வருவான். உள்ள வந்து சித்தி பொண்ணதான் கத்துவான், நீ தான் அதை பண்ணிருப்பேன்னு தெரியும், எதுக்காக சாவி வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப சித்தி பொண்ணு வந்து உண்மையை ஒத்துக்க மாட்டான், நான் பண்ணல, அந்த பொண்ணை தான் கண்டுபிடிச்சு உள்ள போயிருக்கா, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. அப்ப ஹீரோ செம்மையா கத்துவான், இது நான் சொல்ல வேண்டிய விஷயம், அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காது, அவளே கண்டுபிடிக்க போய் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். பட் கடைசி வரைக்கும் சித்தி பொண்ணு ஒத்துக்க மாட்டா, அவ தான் பண்ணன்னு சொல்லிட்டு, அவ பண்ணலன்னு தான் அவ சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல,
எவ்வளோ நடந்தாலும் நீங்க என் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன், பட் இப்போ நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் வந்து வெளியே கார்டன் ஏரியால உட்காந்துட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது அதெல்லாம் யோசிச்சு அழுதுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்து அவனோட ஜாக்கெட் கொடுப்பான், அவளுக்கு குளிர போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்ல எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவா. அப்போ ஹீரோ வந்து பேச ட்ரை பண்ணுவான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணுவான். பட் ஹீரோயின் வந்து கேட்க மாட்டா, செம்ம கோவத்துல இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இந்த ஹார்டான டைம்ல என்னை உன் கூட இருக்க விடு, நான் உன் கூட நின்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். பட் ஹீரோயின் கேட்க மாட்டா. என்னை எப்படி உன்னை நம்ப சொல்ற? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நம்பினேன், என்னோட ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி உன்கிட்ட சொன்னேன், பட் நீ என்ன பண்ண, எல்லாத்தையுமே நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை பிடிச்சி ஹக் பண்ணிப்பான். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, நான் கேட்டா நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப, நீ பொறுமையா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். பட் ஹீரோயின்ல மறுபடியும் ஹீரோவை தள்ளி விட்டு, எனக்கு வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், தயவு செஞ்சு விட்டுரு, எனக்கு எந்த ரீசனுமே தேவையில்லை, இப்போ எனக்கு ரீசன் கூட தெரிய தேவையில்லை, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சா மட்டும் என்ன ஆக போகுது, அது எதுவுமே ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோல, இல்ல நீ அந்த மாதிரி சொல்லாத, இது எல்லாமே ஒர்த் தான், நம்ம லவ் வந்து இதுக்கு ஒர்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபேஸை பிடிச்சிட்டு அவன் நோச டச் ஆகிற மாதிரி ஃபேஸை வச்சுப்பான், ஏன்னா ஹீரோயின் காமானு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஜமாலை காட்டுவாங்க, அவன் ஸ்டடி ரூம்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து புராக் வருவான். வந்துட்டு கேட்பான், ஹீரோ இல்லையா, ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், ஹீரோ வந்து இப்ப பேசுற நிலைமையில இல்ல, நீ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ரெண்டு பேர்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், அவங்கிட்ட சொன்னா என்ன என்கிட்ட சொன்னாலே எல்லாமே ஒண்ணுதான், பரவாயில்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். அப்ப புராக் சொல்வான், நான் உங்ககிட்ட சொல்லுவேன், பட் நான் என்ன சொன்னா நீ நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்வான். அப்ப ஜமால்னா கண்டிப்பா நம்ம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப புராக் போயிட்டு ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வருவான், எடுத்துட்டு வந்து காட்டுவான். இங்க பாரு, இது வந்து நசீரோட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், இதுல வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெர்மினேட் பண்றதா, அதாவது கான்ட்ராக்டை கேன்சல் பண்றதுக்கான எந்த காசுமே எடுக்கல, எந்த இஷ்யூமே நடக்கல, அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால் சொல்லுவான், அப்போ நசீரை இந்த கம்பெனில இருந்து வெளியே தூக்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கா, அப்ப எதுக்கு சித்தி பொண்ணு எதுவுமே பண்ணாம இருக்கா, ஏன் அவ இது கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பான். ஆக்சுவலி நீங்க பிஃபோர் எபிசோட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 எபிசோட்குள்ள இது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நசீர் வந்து கம்பெனிக்குள்ள வந்துருவான். வந்ததுக்கு அப்புறமா வந்து அவனை வெளியே துரத்துறதுக்காக சித்தி பொண்ணுகிட்ட தான் சொல்லுவாங்க. பட் அவ வந்து நசீரோட சேர்ந்துட்டு அவளை வெளியே துரத்தாம அவன் வந்து பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த விஷயம் தான் இப்போ வந்து ரிவீல் ஆகுது. அந்த விஷயத்த போட்டு உடைக்கிறது வந்து புராக் தான். புராக் தான் வந்து சொல்லுவான், நசீர் வந்து இந்த கம்பெனி விட்டு வெளியே போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, பட் சித்தி பொண்ணு வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லிடுவான். எங்க வந்து ஜமாலுக்கும் அதே டவுட் தான். அவ புராக் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு அவ வந்து நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறது சான்ஸ் இல்லை, அவளுக்கு தெரிஞ்சு இதை ஹைட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லுவான். இங்க வந்து ஜமாலுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடும். அப்போ வந்து புராக் சொல்லுவான், நான் வந்து நசீரும் சித்தி பொண்ணு பேசுற கான்வர்சேஷன் நான் கேட்டேன், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு இந்த வேலையை பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புராக் சொல்லிடுவான். ஜமாலுக்கு செம்ம ஷாக் ஆயிடும். ஜமால் சொல்லுவான், இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்ட சொல்லாத, நான் வந்து சித்தி பொண்ணோட பிசினஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன், யாருக்கும் தெரியாம இன்வெஸ்டிகேட் பண்றேன், அதுக்கப்புறமா வந்து இது ஒரு முடிவு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இங்க புராக் சரி ஓகேன்னு சொல்லிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை காட்டுவாங்க. அவ வந்து அவளோட ரூம்ல சோஃபால உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து உட்காருவான். வந்து கேட்பான், நீ இப்படிதான் இக்னோர் பண்ணிட்டே இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். எங்க ஹீரோயின் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டா. அப்ப ஹீரோ வந்து பேச ட்ரை பண்ணுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இப்போ என்கிட்ட உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட இருந்தா உனக்கு மன்னிப்பா வேணும், உன்னை மன்னிச்சிட்டுன்னு சொல்லணுமா, என்னால அதை பண்ண முடியாது, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல வந்து நீயும் உங்க ஃபேமிலியும் எங்களுக்கு பண்ண டார்ச்சரை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம், எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருந்துச்சு தெரியுமா, அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் வேற இறந்துட்டான், அது காரணம் சித்தி தான், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுமே நான் உன்னை லவ் பண்ணேன், இதுக்காக நான் உன்னை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இப்ப என்கிட்ட உண்மை சொல்ல புரியல, எதுக்காக 187 days, எதுக்காக நீ ஆர்டிஸ்ட்னு பேர் வச்ச, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோ சொல்லிடுவான், 187 days ஏன்னா நானும் ஈனுலும் 187 daysக்கு பேஸ்மெண்ட்குள்ள இருந்தோம், அதனாலதான் அந்த 187 days நாங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். செம்மையா பிரேக் ஆகி கத்தி சொல்லுவான் கோவத்தோட. 187 days எதுக்குன்னா நானும் ஈனுல பேஸ்மெண்ட்ல 187 days தான் இருந்தோம், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், எக்ஸாக்டா 187 daysக்கு உங்க அப்பா என்னையும் என் தங்கச்சியும் வந்து அந்த பேஸ்மெண்ட்ல வச்சு டார்ச்சர் பண்ணாங்க, இருட்லயும் குளூர்லயும் பசிலையும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, இது எல்லாமே பண்ணது அவங்க அப்பா தான், நாங்க அங்க ஜெயில் மாதிரி அடைஞ்சிருந்தோம் அந்த பேஸ்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அழுதுட்டே சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயினும் கண் கலங்கி ஷாக்ல கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், நீ என்னை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த, நான் கார்டன்ல ஒர்க் பண்ணும் போது தான் நீ பாத்திருக்க, அதை தாண்டி நீ எங்கேயாச்சும் பாத்திருக்கேன் என்ன
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஷாக்கா அழுதுட்டே கேட்பா. ஹீரோயின் கேட்பா, இது எல்லாமே பசிக்கும் அந்த பேஸ்மெண்ட்ல போட்டதுக்காக தான் நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நீ என் பின்னாடி அந்த மார்க்லாம் பார்த்தல, அது யார் பண்ணதுன்னு நினைக்கிற, உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, அதுக்காகவா நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்த, எங்க லைஃப் இப்படி ஹெல் ஆக்கன அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் அதுக்காக ஒன்றும் அந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க வரல, அதுக்கு வேற ஒரு மெயின் ரீசன் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுவான். நம்ம ஹீரோ சொல்லுவான், என்னோட தங்கச்சி ஈனூல், அவளை கொன்னதே உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான் அழுதுட்டே. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இந்த எபிசோட் 71 completed. Thank you so much for watching my video guys. Episode 72 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லைக்கிங் மீ. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.